எனக்காக ஏன் இவ்வளவும் சிறு? ஏன்னா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாய் காய். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு டயலாக் டெக்ஸ்ட் அனிமேஷன் வீடியோ எப்படி நம்ம வந்து மேக் பண்ணால் அந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தா ஈஸியாக வந்து மேக் பண்ணணும்பா. இந்த வீடியோ மட்டும் பிடிச்சது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு, ஸோ நம்ம சேனல் பிடிச்சா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பண்ணுறோம். ஸோ அதை கிளிக் பண்ணி அதில் மறக்காம ஆளுங்கிற மட்டும் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க நண்பா அந்த வீடியோ எப்படி மேக் பண்ண பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அலைமோசம் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ உங்கள்கிட்ட அலைமோசம் இல்லை, நான் வந்து கீழே கொடுத்த லிங்கில். ஸோ மறக்காம வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. இப்போ வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணி சென்டர் ப்ளஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ரேசி என்ன நம்ம கொடுத்துறேன். நான் வந்து 9 செப்பர் கொடுத்துறேன். கீழே எல்லாமே கொடுத்துருங்க. நான் வந்து பேசிக்காக பண்ணுறேன். கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பாஜெட் இருக்கும். ஸோ அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டு கீழே ப்ளஸ் அதை கிளிக் பண்ணி இப்போ ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஆடியோ எட் பண்ணிங்க. 3 போய்ட்டு ஆடியோ எட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் கொடுத்தா டேரெக்டாக ஆடியோ அட் ஆகிடும். ஸோ அட்டானப்போ நான் வால்யூம் பண்ணி போய்ட்டு ஃபுல்லாக நான் வந்து வால்யூம் வந்து குறைச்சிக்கிறேன். ஓகேவா, நீங்கள் எந்த ஒரு வால்யூமும் வந்து குறைக்காமல் அப்படியே விட்டுருங்க. ஓகேவா, நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்க முடியாது ஆடியோஸோட வச்சு, காப்பிரைட் ப்ராப்ளம் எனக்கு அதுக்காக தான். நான் இப்போக்கி நான் வந்து கட் பண்ணி எனக்கு வந்து தேவையான அளவு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். நான் சும்மா வந்து சொல்லிக் கொடுக்குறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 17 செகண்ட் வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஆடியோஸை கிளிக் பண்ணி லாஸ்ட் கொடுத்தா தேவையான அளவு வந்து கட்டாடு. இப்போ அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். இமேஜ் வந்து நான் எந்த செகண்டில் ஆட் பண்ண வந்து சொல்லிடுறேன். கரெக்டாக வந்து 6 செகண்டில் வச்சுங்க. 6 செகண்டில் வச்சுட்டு இப்போ இந்த ப்ளஸ்னை கிளிக் பண்ணி இமேஜ் ஆட் பண்ணிடுங்க. இப்போ நான் மீடியில் போய்ட்டு இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்க நான் அந்த இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா, ஆட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணி சைடில் முன்னாடி கிளிக் பண்ணி பாலை ஃபுல்லாக அழுத்துட்டுங்க. இமேஜ் ஃபுல்லாக அந்த டேக்காக இருக்கும். இப்போ எத்தனை 2 வீடியோ மேக் பண்ண போல அவ்வளோ வச்சுட்டு இதை நீங்கள் வந்து கட் பண்ணிடுங்க. இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டு கொடுத்தா தேவையான அளவு உங்களுக்கு வந்து கட் ஆகிடும். ஓகேவா, புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த இமேஜ் வந்து லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொட்டேட் ஆகி அப்படின்னு சேக் ஆகிருக்கும். அதை எப்படி பண்ணுற பார்க்கலாம். இமேஜை கிளிக் பண்ணி எஃபேரில் போய்ட்டு ஆட் பேர் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 ட்ரான்ஸ்லேட் மட்டும் ஓஸ்லேட் இருக்கும். அந்த பேட் அட் பண்ணுங்கள். அட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் சென்டி கொடுத்து உள்ளே வந்துருங்க. வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆங்கிள் பாருங்கள் 45 கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 180 வந்து கொண்டு போயிருங்க 180க்கு. ஸோ இன்க்ரீஸ் பண்ணி 180 வச்சுருங்க நண்பா. ஸோ வீடியோஸ் மட்டும் கொஞ்சம் லென்த்தாக போகும். ஸ்கிப் பண்ணால் மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ அந்த வீடியோ எப்படி மேப் பண்ணுங்க ஒரு ஈஸியாக ஐடியா கிடைக்கும். ஆனால் நான் வந்து ஆங்கில வழி பார்த்தீங்கன்னா ஒரு 180 வச்சுருங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம மேக் பண்ணாமல் பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டைமிங் எடுக்கும். ஓகேவா, ஏன்னா நம்ம வந்து டயலாக் எடிட் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த லிரிக்ஸ் எடிட் பண்ணணும். ஓகேவா, அதுக்காக தான். ஸோ ஆங்கில வழி பார்த்தீங்கன்னா 180 வச்சுருங்க. அது வந்து ஃப்ரீக்வன்சி கிளிக் பண்ணிட்டு இதோட வேல்யூ பாருங்கள் ஒரு 0.98 வச்சுருங்க. 0.98 வச்சுருங்க. ஸோ அவ்வளோ முடிஞ்சு நண்பா. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா வந்து சேக் ஆகிறவங்களுக்கு தெரியும். இப்போ அகைன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த இமேஜ் கிளிக் பண்ணி எஃபைல கொடுத்து திரும்ப பேர் கொடுத்துட்டு திரும்ப 3 ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு லாஸ்ட்டில் பாருங்கள் ஸ்விங் இருக்கும். அதை விட அட் பண்ணி ஸ்டாண்டர்ட் கொடுத்து உள்ளே வந்துருங்க. வந்துட்டு ஸ்விங்கை விட்டு ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ பண்ணுங்கள் ஒரு 0.30 வச்சுருங்க. 0.30 வச்சுட்டிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வச்சுருங்க. 0.30 எல்லாம் வந்து 31 வச்சுருங்க. அடுத்து ஆங்கிள் ஒன்று கிளிக் பண்ணிட்டு -7 ஓகேவா. ஆங்கிள் 1 வந்து -7, ஆங்கிள் 2 வந்து +7. அதுக்கு ஆப்போசிட்டாக வச்சுருங்க. ஓகேவா, ஸோ அவ்வளோ நல்லா முடிஞ்சு. இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அதை நீங்கள் பாருங்கள். ப்ளே ஆகும்போது அந்த சைடு கார்னரில் பாருங்கள் அந்த இமேஜ் வந்து அந்த பேக்ரவுண்ட் தெரியுது பாருங்கள். லைட்டாக வந்து பிட் ஆகாமல் இருக்குது. இந்த இமேஜை கிளிக் பண்ணி 3 ட்ரான்ஸ்லேட் லைட்டாக ஜூம் ஆக்ஸில் போய்ட்டு 3வது இடத்துல அதை வந்து கிளிக் பண்ணி லைட்டாக மட்டும் ஜூம் பண்ணி விட்ருங்க. ரொம்ப வேணாம், லைட்டாக ஜூம் பண்ணி விட்ருங்க. ஓகேவா, பக்கத்தில் ஃபஸ்ட் ஆக்ஸில் கிளிக் பண்ணிட்டு லைட்டாக இந்த மாதிரி வச்சுங்க. ஓகேவா, ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ பேக்கில் வந்துடுறேன். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் எல்லாமே. நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள். ஓகேவா, ஸோ அவ்வளோ நண்பா. இப்போ அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து அந்த இமேஜுக்கு நேராக வச்சுருங்க. 6 செகண்டில் வச்சுட்டு பக்கத்தில் ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு சேப் இமேஜ் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி முடிச்சுட்டு 2 கையிலும் பிடிச்சி இழுத்து விட்ருங்க. இந்த ஸ்கில் வந்து கரெக்டாக விட்டு பிட் ஆகிற மாதிரி வச்சுட்டு இப்போ அந்த கலரில் ஃபீல்டில் எடுத்து போய்ட்டு 3ஆம் பாக்ஸில் வந்து கிளிக் பண்ண 2 பால் வந்து ஆட் ஆகும். அந்த கீழே உள்ள பால் வந்து கரெக்டாக வச்சுருங்க. அந்த ஒயிட்டு வர மாதிரி கீழே மேலே வந்து பிளாக் வர மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். பிளாக் கிளிக் பண்ணிட்டு சைடில் அந்த ஒரு கலரை காண்ட்ராக்டில் ரவுண்ட் அதை கிளிக் பண்ணிட்டு இந்த பால் வந்து 0 வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ இந்த டிக்கெட்டை கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு பிஎன்ஜி இமேஜ் வந்து கிடச்சிரும். அது ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை உங்களுக்கு ரொம்ப இருக்குது அப்படின்னா அந்த பாலை நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகும். அதே மாதிரி அந்த கீழே பால் இழுத்தீங்க அப்படின்னா அந்த பால் இழுத்தீங்கன்னா ரொம்ப வெள்ளை வந்து அதிகமாக இருக்கும். ஒயிட்டு கீழேருந்து மேலே கொண்டு போனால் அதிகமாக இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு பால் இழுத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இந்த மாதிரி வச்சுங்க. இப்போ உங்களுக்கு புரியுனாங்க. வச்சு முடிச்சுட்டு இதையுமே இதை டேக் பண்ணிடுங்க. இந்த மொழியை கிளிக் பண்ணிட்டு பாலை ஃபுல்லாக அழுத்தினா இதுவுமே ஃபுல்லாக அந்த டேக்காக இருக்கும். இந்த சேப் இமேஜுமே. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் ஒரு பிஎன்ஜி இமேஜ் வந்து
க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, எந்த கலர் வேணுமாலும். இப்போ அந்த பிஎன்ஜி இமேஜ் கிளிக் பண்ணி தேவையான நீங்கள் வந்து கட் பண்ணிங்க. லாஸ் கொடுத்தா தேவையான வந்து கட் ஆகிடும். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நம்ம எல்லாமே. இப்போ அடுத்து நம்ம வந்து பார்த்தா வந்து டேரெக்டாக வந்து டெக்ஸ்ட் எடிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம வந்து டயலாக் எடிட் பண்ணிடலாம். ஸோ வந்து ஸ்டார்டிங்கில் போய்க்குங்க. இந்த இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து டயலாக் வரும் பிளாக் ஸ்க்ரீனில். அதுக்கப்புறம் வந்து இமேஜில் வந்து அந்த லிரிக்ஸ் வந்து ப்ளே ஆகும். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட் நம்ம வந்து டயலாக் எடிட் பண்ணிடலாம். அங்கே இந்த பிரச்சனை கிளிக் பண்ணி இப்போ அந்த டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இப்போ அந்த டயலாக்கை நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஓகே. இப்போ நான் வந்து டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணி முடிச்சுட்டு மேலே பாருங்கள் ஃபாண்ட் ஐக்கான் அதை கிளிக் பண்ணிட்டு என்ன ஃபாண்ட் வருமோ நீங்கள் கொடுத்துருங்க. இந்த ஃபாண்டோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ஆல் மெட்டீரியலில் டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து ஒரு 32 கொடுத்துங்க நண்பா. அதான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்த அப்புறம் பாருங்கள் 4 லைனாக வந்துச்சு அப்படின்னா அந்த பால் எழுத்திங்க அப்படின்னா 2 லைனுக்கு வந்துடும். ஸோ வந்து டெக்ஸ்ட் வந்து சென்டராக வச்சுருங்க. அந்த மாதிரி மூவ் பண்ணி கைனாலேயே இந்த கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஒயிட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த டிக்கனை கொடுத்துருங்க. ஓகேவா, உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு முள்ளை கிளிக் பண்ணிட்டு பால் எழுத்திங்க அப்படின்னா வந்து டெக்ஸ்ட் உங்களுக்கு ஃபுல்லாக அந்த டேக்காக இருக்கும். இப்போ கரெக்டாக அந்த இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வச்சுட்டு இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து கட் பண்ணி விட்ருங்க. அதை கிளிக் பண்ணி லாஸ்ட் கொடுத்தா வந்து டெக்ஸ்ட் வந்து கட் ஆகிடும். புரியுது நினைக்கிறேன். ஓகேவா, இதுவரை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணிங்க. கட் பண்ணி முடியும். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டயலாக் எந்த இடத்த முடியும் கரெக்டாக ஸ்டாப் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட் எலிமெண்ட் சென்டர் கொடுத்தா கட் ஆகிடும். அங்கே நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தா அடுத்த டயலாக் எந்த இடத்த முடியும் அதை ஸ்டாப் பண்ணி இந்த டெக்ஸ்ட் எலிமெண்ட் சென்டர் கொடுத்தா கட் ஆகிடும். மொத்தம் வந்து 3 டயலாக் தான் வரும். ஓகேவா, இதில் வந்து இந்த மாதிரி 3 டெக்ஸ்ட்டாக நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு கட் பண்ணி முடிச்சிடுங்க. இப்போ அந்த கட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து இந்த டயலாக் நீங்கள் வந்து எடிட் பண்ணிங்க. ஃபஸ்ட் டயலாக் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அடுத்து இந்த செகண்ட் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இந்த இதை கேன்சல் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன டயலாக் வருதுங்கிறத நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். நீங்கள் இப்படியே பார்த்துருப்பீங்க. அந்த டயலாக் வந்து டைப் பண்ணிங்க. ஓகேவா, ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணி முடிச்சுட்டு 3 ட்ரான்ஸ்லேட் அதை மூவ் பண்ணி சென்டரில் வச்சுருங்க கரெக்டாக. ஸோ ஓகேவா, அடுத்து நான் அடுத்த 3 டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸை போய்ட்டு நான் போய்ட்டு டைப் பண்ணிக்கிறேன். அடுத்த டயலாக்கை 3 டயலாக் தான் வரும் மொத்தம். ஓகே அப்படியே அதே மாதிரி இந்த 3 டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸில் விட்டு 3 டயலாக் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணி முடிச்சிடுங்க. 3 டயலாக் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். ஓகே, ரெடி பண்ணி முடிச்சுட்டு இப்போ இந்த 3 டயலாக் நம்ம வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒப்பாசிட்டி விசிபிலிட்டியில் போய்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேட் அண்ட் ஃபேட் அவுட் இருக்கும். அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணி சென்சிட்டிவ் கொடுத்து உள்ளே வந்துருங்க. வந்துட்டு இன்னும் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டோட ஸ்டார்ட்டில் ஒரு கீப்பேன், டெக்ஸ்ட்டோட சென்டரில் ஒரு கீப்பேன், மொத்தம் 2 கீப்பேன் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி முடியுது. ஃபஸ்ட் கீப்பேன் வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு 0.30 அது வச்சுருங்க. செகண்ட் கீப்பேன் வெளியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 0.20. அடுத்து அதே மாதிரி அவுட்டை கிளிக் பண்ணி அது மேலே 2 கீப்பேன் ஆட் பண்ணிங்க. அந்த மாதிரி அப்புறம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு கீப்பேன் வெளியே பார்த்தீங்கன்னா வந்து அதே வச்சுருங்க. ஃபஸ்ட்டில் என்ன வச்சிங்களோ இன்றைக்கி அதே தான் இதுக்கு நீங்கள் வந்து கொடுத்துருங்க. அவுட்லேயும் 0.30. அடுத்து வந்து 0.20. ஓகேவா, ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு நண்பா. இப்போ இதை நான் ப்ளே பண்ணுறேன். சார் பாருங்கள், இதுக்கு ஒரு எஃபெக்ட் மட்டும்தான். ஓகேவா, அவ்வளோதான் நண்பா. இப்போ அந்த ஃபஸ்ட் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் விட்டு 3 கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்தா ஒரு எஃபெக்ட் காப்பி ஆகிடும். அடுத்த டெக்ஸ்ட்டுக்கு அந்த அடுத்த 2 இதுக்கு பார்த்து டைலாக் அதை நீங்கள் எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்தனா இந்த எஃபெக்டெல்லாம் பேஸ்ட் ஆகிடும். ஓகேவா, கொடுத்தா பேஸ்ட் ஆகிடும். ஓகேவா, அவ்வளோதான் நண்பா. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள் அந்த டைலாகை. ஓகேவா, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து டயலாக் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து நம்ம வந்து இமேஜில் வந்து அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இப்படியே பார்த்துருப்பீங்க அந்த எஃபெக்ட் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த இமேஜில் வச்சுட்டு இப்போ நீங்கள் ஆகிற பர்சன் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இப்போ அந்த சாங்கோட லைனை நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணி முடியும் நான் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணி அந்த ஃபாண்டை வச்சுக்கிறேன். வச்சுட்டு டெக்ஸ்ட்டை கையினால் இழுத்து கீழே வச்சுக்கிறேன். வச்சுட்டு டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து ஒரு 32 கொடுங்க. அது கரெக்டாக இருக்கும். கொடுத்துட்டு இப்போ இந்த கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த கலர் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிட்டு ஒயிட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அந்த சைஸ் மட்டும் ஒரு 36 கொடுத்துருங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கொடுத்துட்டு அந்த டிக்கினை கொடுத்துட்டு இப்போ பார்டரில் போய்ட்டு சைடில் பார்த்து 2 பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆட் பேரை கிளிக் பண்ணிட்டு அவுட் சைடை கிளிக் பண்ணிட்டு கீழே இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு பிளாக் கொடுத்துருங்க. சைஸ் வந்து ஒரு 30 கொடுத்துருங்க. இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 30 வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்து கீழே இந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டு சொடா பார்த்துன்னா ஆஃபில் இருக்கும் ஆன் பண்ணிவிட்டு கீழே இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து பிளாக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 30 கொடுத்துருங்க. ஐயோ 30 கொடுத்துருங்க.
தேடி கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான் நம்ம முடிஞ்சு இதில். இப்போ இந்த டெக்ஸ்டை கிளிக் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிவிட்டு அதை லைட்டாக மூவ் பண்ணி இந்த இடத்துல வச்சு கொஞ்சம் மேலே வர மாதிரி மூவ் பண்ணி வச்சுருங்க. ஓகேவா, புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ இந்த டெக்ஸ்டை கிளிக் பண்ணிட்டு சைடில் தமிழ் மட்டும் ஃபாலை ஃபுல்லாக இழுத்து விட்டுருங்க. டெக்ஸ்ட் இப்போ ஃபுல்லாக அந்த டேக்காக இருக்கும். இப்போ நீங்கள் எத்தனை 2 வீடியோ மேக் பண்ண போகிறோம் அவ்வளோதான் வச்சுட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து கட் பண்ணி விட்ருங்க. இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டு கொடுத்தா வந்து கட் ஆகிடும். இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டில் அந்த இடத்த நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்டை சென்டர் கொடுத்தா கட் ஆகிடும். அங்கே நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு அடுத்த அந்த இடத்த முடிக்க நான் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து கட் பண்ணி முடிச்சிருங்க. நான் சும்மா ஒரு 3 டெக்ஸ்ட்டை மட்டும் நான் எடிட் பண்ணி எப்படி காமிக்கிறேன் வந்து சொல்லி காமிக்கிறேன். ஓகேவா, இந்த மாதிரி வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து கட் பண்ணி முடிச்சிருங்க. ஓகேவா, இதெல்லாம் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதில் எஃபெக்ட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஆகவே இந்த ஃபஸ்ட் டெக்ஸ்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இல்லை பாருங்கள் ஸ்டெச் ஆக்சிஸ் இருக்கும், அதை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் கொடுத்து உள்ள வந்துடுங்க. வந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கேலை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டோட நல்லா பார்த்துங்க, டெக்ஸ்ட்டோட ஸ்டார்ட்டில் ஒரு கீப்ரேம், அடுத்து டெக்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டு 5 செகண்ட் தள்ளி முன்னாடி இந்த இடத்துல வச்சுங்க. வச்சுட்டு ஒரு கீப்ரேம், அடுத்து டெக்ஸ்ட்டுக்கு லாஸ்ட்டில் கீப்ரேம், மொத்தம் 3 கீப்ரேம் நல்லா பார்த்துங்க. இப்போ ஃபஸ்ட்டு கீப்ரேம் போயிருங்க. போயிட்டு இதோட வேலையை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து 0.01, அடுத்து 70 கீப்ரேம் வெளியே பார்த்து நான் வந்து 1 கரெக்டாக 1 வச்சுங்க. அப்படியே இருக்கட்டும். அடுத்து 3வது கீப்ரேம் வெளியே பார்த்தீங்க அப்படின்னா வந்து 0.06. ஓகேவா, கம்மி பண்ணுங்கள் 0.06 வர வரைக்கும். ஸோ வச்சுட்டு இப்போ நம்ம வந்து கிராப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஈவரேவுக்கும் 2வது ஈவரே இந்த மாதிரி வந்து சென்டரில் வச்சுட்டு இப்போ இந்த கிராப் பாக்ஸில் போய்ட்டு வெளியில் பாருங்கள் 3 பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து அந்த 7 பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். திரும்ப உள்ளே 4 பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து 7 பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு நான் அந்த இது எப்படி வைக்கிறேன்னு மட்டும் கரெக்டாக நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி வச்சுருங்க. ஓகேவா, முடிஞ்சு ஜஸ்ட் அந்த எல்லோ கலர் அந்த லைனை இழுத்து இந்த மாதிரி கீழே வச்சுருங்க. அவ்வளோதான் முடிஞ்சு நண்பா. இதை மட்டும் பண்ணிங்க. ஓகேவா, இது மட்டும் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து ஆங்கிளில் கிளிக் பண்ணிட்டு ஆங்கில வழியை பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 180 வச்சுருங்க. 180 வச்சுருங்க. 180 இல்லை 181 வச்சுருங்க ப்ளஸில். ஓகேவா, இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள் இந்த எஃபெக்ட்டை. ஓகேவா, ஓகே பிரஸ், நான் வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் இந்த எஃபெக்ட்டை. ஓகே, அந்த எஃபெக்ட் அவ்வளோதான். பார்க்குற இந்த ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி திரும்ப எஃபெக்ட்டில் போட்டு திரும்ப ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அது கொடுத்துட்டு இதில் பாருங்கள் டெக்ஸ்ட் இருக்கும். அதே டெக்ஸ்ட் டாம்ஸாமல் இருக்கும். அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணி ஸ்டாண்டர்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டோட ஸ்டார்ட்டில் ஒரு கீப்ரேம், டெக்ஸ்ட்டோட சென்டரில் ஒரு கீப்ரேம், மற்ற 2 கீப்ரேம் 70 கீப்ரேம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கந்தர் வச்சுருங்க. எண்டு விட்டுருங்க, பேச விட்டுருங்க. லேயர் இருக்குன்னு இந்த காம்பவுண்ட் கொடுத்துங்க மாற்றி. அடுத்து வந்து ஆப்செட் விட்டுருங்க. ஆங்கிளில் கிளிக் பண்ணுங்கள். ஆங்கிளில் கிளிக் பண்ணிட்டு இந்த வேலையை பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆங்கிள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸோ அது அந்த ஆங்கிள் ஒன்று கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு ஆங்கில வேலையை பார்த்தீங்கன்னா வந்து -162 வந்து கொண்டு போயிடுங்க. 162. ஓகேவா, ஸோ இங்கிலீஷ் பண்ணிட்டே இருங்க. -162 வர வரைக்கும் ஆங்கிள். ஓகேவா, -162 வரையும் கொண்டு போயிருங்க ஆங்கிள். அடுத்து வந்து ஸ்கேலாக நீங்கள் விட்டுருங்க. இந்த வழி சேஞ்ச் பண்ணோன்னா அடுத்து ஸ்ட்ரெச்சை கிளிக் பண்ணிட்டு ஸ்ட்ரெச்சர் வழி பார்த்தீங்கன்னா +2.1. ஓகேவா, +2.61. 2.61 வச்சுருங்க ஸ்ட்ரெச்சு ப்ளஸில். அடுத்து ஆல்பா கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக -1 ஆக்கி விட்ருங்க. ஓகேவா, அடுத்து ஈஸின் வந்து +100 சொல்லிட்டு -100. அடுத்து ஓவரில் கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து 1000 கொண்டு போயிருங்க. அடுத்து கீழே வந்துன்னா வந்து ஷேப் வந்து அப்படியே இருக்கட்டும் ஸ்கொயர்லேயே. அவ்வளோதான் நண்பா, முடிச்சு. இப்போ இந்த எஃபெக்ட் நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள். ஓகேவா, அவ்வளோதான் நண்பா. இப்போ இன்னொரு எஃபெக்ட் தான் இருக்குது. எப்படியில் பார்த்துருப்பேன். அந்த டெக்ஸ்ட்டில் வந்து ஒரு க்ரீன் கலர் ப்ளே ஆகிருக்கும். அந்த எஃபெக்ட் தான் மார்க் பண்ண போகிறோம். அதே அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி திரும்ப எஃபெக்ட்டில் போட்டு திரும்ப ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இதில் பாருங்கள் ப்ரொடக்டைல் இருக்கும். அதில் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிப்ஸ் இருக்கும். அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணி ஸ்டாண்ட் கட்டி கொடுத்துருங்க. ஓகேவா, அதை கொடுத்துட்டு ஸ்டிப்ஸ் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒரு 2 வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வேணாம், 2 வச்சுக்கோங்க. அடுத்து வித்தை கிளிக் பண்ணிட்டு வித்தோட வெளியே பார்த்தீங்க அப்படின்னா வந்து +0.41 வச்சுக்கோங்க. 40. ஸோ இந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்து ஆங்கிளில் கிளிக் பண்ணிட்டு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 100 வச்சுருங்க. 100 வச்சுருங்க ஆங்கிள்.
ஓகேவா. அடுத்து பேஸை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்டோட ஸ்டார்ட்டில் ஒரு கீப்ரேம், டெக்ஸ்டோட லாஸ்ட்டில் ஒரு கீப்ரேம். ஃபஸ்ட்டு கீப்ரேம் அப்படியே விட்டுருங்க, எந்த வேலையை சேஞ்ச் பண்ணால். இப்போ லாஸ்ட்டில் பண்ணிக்கல இந்த வேலையை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 70 வச்சுருங்க. செகண்ட் கீப்ரேம் பார்த்தீங்கன்னா வந்து 70 வச்சுருங்க. ஸோ அவ்வளோ நம்ம முடிச்சு எல்லா பேட்டும் நம்ம வந்து அட் பண்ணி முடிச்சாச்சு. சாரி, இப்போ அந்த டெக்ஸ்டைல் எப்படி எஃபெக்ட்டில் போய்ட்டு இந்த ஷிப்ஸ் எஃபெக்ட் இப்போ நம்ம அட் பண்ணோம்ல, அதை கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு க்ரீன் கொடுத்துருங்க. ஓகேவா. என்ன கலருமோ கொடுத்துருங்க, அந்த மாதிரி க்ரீன் கொடுத்துட்டு கீழே வந்து ஸ்மூத்திங்கை கிளிக் பண்ணிட்டு ஒரு 0.20 வச்சுங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. அவ்வளோதான், நம்ம எல்லா எஃபெக்ட்டும் நம்ம அட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் அந்த எஃபெக்ட்டை நீங்கள் பாருங்கள். ஓகேவா. திரையில் பார்த்தோம்னா அந்த எஃபெக்ட் உங்களுக்கு ப்ளே ஆகிருக்கும். இப்போ அந்த ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்தா 3 எஃபெக்ட் காப்பி ஆகிடும். அடுத்த டெக்ஸ்ட்லாம் நீங்கள் எடிட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்தா பேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் எல்லா டெக்ஸ்ட்டும் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. கொடுத்தா பேஸ்ட் ஆகிடும். இதாக பேஸ்ட் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ எல்லாத்துலேயும் பார்த்தா அதே லைன் தான் இருக்கும். ஓகேவா. அது என்ன பண்ணால் அந்த செகண்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் போய் நீங்கள் வந்து இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் எடிட் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த இடத்துல அடுத்த என்ன வருதோ அதில் இதில் நீங்கள் வந்து டைப் பண்ணிடுங்க. ஓகேவா. இப்போ நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ டைப் பண்ணி தான் 3 லைன் வந்துச்சுன்னா அந்த பால் வச்சுன்னா 2 லைன் வந்துடும். இப்போ இந்த டிக்கெட் நான் கொடுத்துருங்க. இந்த மாதிரி இங்கே எல்லா டெக்ஸ்ட்டுமே வந்து எடிட் பண்ணிடுங்க. அடுத்த லைனில் இந்த மாதிரி எடிட் பண்ணிங்க. புரியுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் வந்து பேசிக்காக பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிங்க. இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள். அடுத்து நம்ம வந்து டெம்ப்ளேட் அட் பண்ண போகிறோம், கலர் டெம்ப்ளேட். இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்ட்டுக்கு வந்துட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் அந்த டெம்ப்ளேட் வந்து அட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ பாருங்கள், இப்போ நான் அந்த டெம்ப்ளேட் அட் பண்ணிட்டேன். ஸோ இந்த டெம்ப்ளேட் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து முன்னாடி வந்து கட் பண்ணிடுங்க. அந்த கலர் இட்டு வர்றது வச்சுட்டு டெம்ப்ளேட் கிளிக் பண்ணிட்டு இதை கொடுத்தா கட் ஆகிடும். அந்த கலர் டெம்ப்ளேட் வந்துடும் கரெக்டாக. அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஸ்டார்ட்டில் போய்ட்டு இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட்டுக்கு வந்துடும் அது ஆட்டோமேட்டிக்காக. இப்போ இதை நீங்கள் அந்த இமேஜ் வர வரைக்கும் நீங்கள் வந்து இந்த டெம்ப்ளேட் வந்து கட் பண்ணிங்க. அதுக்கு மேலே வேணாம், அந்த இமேஜுக்கெல்லாம் நல்லா இருக்காது. இமேஜ் வர வரைக்கும் வச்சுட்டு இப்போ அந்த டெம்ப்ளேட் கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டு கொடுத்தா அந்த டெம்ப்ளேட் வந்து கட் ஆகிடும். இதுக்கு அங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இமேஜுக்கு இந்த டெம்ப்ளேட் வந்து தேவையில்லை. அந்த பிளாஸ்க்கு மட்டும் இந்த டெம்ப்ளேட் நீங்கள் வந்து அட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க. இப்போ புரியுன்னு நினைக்கிறேன். நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள். ஓகேவா. கொஞ்சம் கேங் ஆகணும்பா. எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சா வீடியோஸ் கரெக்டாக வந்துடும். எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணால் மேலே யாராமல் இருக்கும் அந்த கிளிக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் கொடுத்தா எப்படி எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு ஸோ நம்ம சேனல் பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி உங்கள் அடுத்த வீடியோ வந்து செய்யலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், டாடா, பை பை.